திருமறை குரான்ல 114 சூறாக்கள் உண்டு. 114 சூறாக்களுக்குமே வெவ்வேறு சிறப்புகள், வெவ்வேறு பலன்கள் அதை ஓதும் போது நமக்கு கிடைக்கிறது. வெறும் 5 ஆயத்துக்களை கொண்ட ஒரு குட்டி சூறா உண்டு திருமறை குரானில். எல்லா நபர்களும் இந்த ஒரு சூறாவை ஓதுவது கிடையாது. சின்ன சூறா தான், எல்லாருக்குமே ஓத தெரியும். ஆனா இந்த சூறாவை ஓதுவது கிடையாது. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் என்னன்னு நம்ம பார்ப்போம். இந்த சூறா ஓதுவதால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அளவில்லாத சிறப்புகள் உண்டு, ஏராளமான சிறப்புகள் உண்டு. நமக்கு ஹதீஸ் வழியாக மகத்துக்கள் கற்றுத்தருகிறாங்க. நமக்கு என்ன ஒரு தேவை இருந்தாலும் அந்த தேவை பூர்த்தி ஆகுவதற்கு நான் சொல்லக்கூடிய இந்த விதத்துல இந்த சூறா ஓதினால் நமக்கு அந்த தேவையை பூர்த்தி செய்து எடுக்கலாம் என்று, அதாவது நமது தேவை நிறைவேறி கிடைக்கும் என்று. ஒரு அடியான் வெள்ளிக்கிழமை ஜுமாவுக்கு பின்னதாக இந்த சூறாவை ஓதினால் எத்தனை தடவை, அதை இந்த வீடியோல நான் சொல்றேன். 1000 ஹஜ் அந்த அடியான் செய்த பிரதிபலனை அவன் அடைகிறான். 1000 தடவை இறைவனுடைய வழியில் அவன் யுத்தம் செய்த ஒரு பிரதிபலனை வாங்குகிறான். முடிந்தா இல்லை, வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் ஜுமா தொழுகை தொழுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன சிறப்பை கொடுக்கிறானோ அந்த சிறப்பை அல்லாஹு தாலா இந்த குட்டி சூறா ஓதுகின்ற அந்த அடியானுக்கு வழங்குகின்றான். அப்போ அற்புதமான ஒரு சூறா. அப்போ அந்த சூறா எது, அந்த சூறால என்ன இறைவன் கூறுகிறான், அந்த சூறாவை எப்படி ஓத வேண்டும், அந்த சூறாவுடைய அர்த்தம், அந்த சூறாவை எந்த நேரத்தில் ஓத வேண்டும், எல்லாவற்றையும் தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இழந்து விடக்கூடாது, கடைசி வர பாருங்க. இந்த இல்மை அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இறைவன் நமது அமலை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா ஆலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸீன் நபிரத்துல்லா அம்மாபாத். இறைவனுக்கு ரொம்ப பிடித்த அதிகமான திக்ருகள் உண்டு, அதிகமான ஆயத்துகள் உண்டு. அதுலயும் இறைவனுக்கு ரொம்ப பிடித்த ஒரு திக்ர் இருக்கிறது. அந்த திக்ரை ஓதி இன்னைக்குள்ள இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன். நமக்கு எல்லாருக்குமே சேர்ந்து அந்த திக்ரை ஓதுவோம். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த திக்ருக்கு இறைவன் 3 பிரதிபலனை வழங்கியிருக்கின்றான். நமது நாவினால் ஓதுவதற்கு ரொம்ப எளிதானது. நமது நாவால் ஓதக்கூடிய திக்ருகள்லேயே அதிக புண்ணியம் நிறைந்த திக்ராகும் இது. 2வது பிரதிபலன், இது இறைவனுக்கு ரொம்ப 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 பிடித்த ஒரு திக்ராகும். இறைவனுடைய ஒரு நெருக்கம் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். 3வது பிரதிபலன், நாம் மஹ்ஷரையில் செல்லும் போது அந்த மீசான்ல நன்மை தீமையுடைய எடை காண்பிக்கும். அதுல நன்மையின் எடை அதிகரித்து காணிக்கக்கூடிய ஒரு திக்ர் இது. 3 பிரதிபலன் இந்த திக்ரை நம்ம இப்போ ஓதிய போது நமக்கு கிடைத்தது. இதை வாழ்க்கையில் இன்னும் தொடர்ந்து ஓதுவதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். திருமறை குரான் அற்புதமான ஒன்று அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய தேவை கிடையாது. இந்த உலகிலேயே அதிகமாக அச்சடிக்கக்கூடிய ஒன்றுதான் திருமறை குரான் என்பது. அல்லாஹு தஆலா திருமறை குரானை நமது மார்போடு சேர்ப்பதற்கு இறைவன் அருள் புரிவானாக. இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், திருமறை குரான்ல 114 சூறா இருக்கிறது. எல்லா சூறாக்குமே தனித்தனி சிறப்பு இருக்கிறது, தனித்தனி பிரதிபலன் இருக்கிறது. ஒவ்வொரு சூறாக்குமே விதவிதமான வெவ்வேறு சிறப்புகள் இருக்கிறது. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு சூறாவின் சிறப்பு, பல சூறாவின் சிறப்பு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடியது ஒரு சூறா. இந்த சூறாவை அதிகம் நாம் ஓதாமல், அதிகம் நாம் சிந்திக்காமல், நாம் நினைப்பது இந்த சூறாவை ஒரே ஒரு மாதத்தில் தான் நமக்கு ஓத முடியும், ஓத வேண்டும். அப்படி கிடையாது. நாம் எப்பொழுதும் ஓத வேண்டிய நமது மலை போல் உள்ள தேவைகளை நம்மளிடத்தில் பஞ்சி போல கொண்டு வரக்கூடிய ஒரு சூறாவாகும் இது. மட்டும் இல்லாமல் 1000 தடவை நம்ம ஹஜ் செய்த அந்த ஒரு பிரதிபலனும், அதே போல இறைவனுடைய மார்க்கத்தில் 1000 தடவை நம்ம ஜிஹாது செய்த அந்த பிரதிபலனையும் நமக்கு வாங்கி தரக்கூடிய ஒரு சூறா. ஒரு அடியான் இதை தொடர்ந்து வழக்கமாக்கினால், சூறாவின் தப்சீரை எடுத்து பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான சிறப்புகள் இருக்கிறது. அந்த சிறப்புகளை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது நமக்கு ஒரு தேவை இருக்கிறது, நாம் ஒரு உயர்ந்த அதிகாரியிடம் செல்கிறோம். இப்போ கவர்மெண்ட் சம்பந்தமான தேவை இருக்கிறது. அங்க நம்ம போய் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலைதான். நம்ம ஒரு உயர்ந்த அதிகாரியை பார்க்க போகிறோம், அல்லது ஒரு இடம் சம்பந்தமான டாக்குமெண்ட் நமக்கு தயாராகி கிடைக்க வேண்டும், அல்லது பேங்க்ல ஒரு அதிகாரியை பார்க்க போகிறோம், அல்லது ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு நம்ம போகிறோம், ஒரு வில்லேஜ் ஆஃபீஸ்க்கு நம்ம போகிறோம். சில பேப்பர் ஒர்க் எல்லாம் நமக்கு சரியாகி கிடைக்க வேண்டும். அதற்கு வேண்டி ரொம்ப ஆர்வத்தோடு, அதே நேரத்தில் என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு நம்ம அங்கே போகிறோம். ஒரு அதிகாரியிடம் இருந்தோ அல்லது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆளிடம் இருந்தோ ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்க வேண்டுமானால்
ஒரு காரியம் நமக்கு நடந்து கிடைக்க வேண்டுமானால், ஒரு தேவை அவர்களிடத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டுமானால், வீட்டிலிருந்து இறங்கும் போது, உதாரணத்துக்கு ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு நம்ம செல்கிறோம். சில நேரங்களில் நமது பேரிலே ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும். இந்த ஒரு சம்பவம் நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு வாரத்தில் நமக்கு பயணம் இருக்கிறது, அப்பொழுதுதான் அந்த மிஸ்டேக் நமக்கு தெரிய வரும். ஒரு வாரத்திலேயே அது நமக்கு நடந்து கிடைச்சிரும் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது. நமக்கு லேட் ஆகலாம். லேட் ஆகுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அப்போ ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டும். அப்போ வீட்டிலிருந்து இறங்கும் போது அழகான முறையில் ஒரு ஒலு செய்து கொள்ளுங்கள். அதன் பின்பு இந்த ஒரு சூறாவை, நான் சொல்ல போகிற இந்த சூறாவை நீங்க 3 தடவை ஓத வேண்டும். இதற்கு கூடவே 3 தடவை ஆயத்துல் குர்சி ஓத வேண்டும். அதன் பின்பு சூரத்துல் தௌபால கடைசி ஆயத்தான فَإِن تَوَلَّوْا فَقُلْ حَسْبِيَ اللَّهُ لَا إِلَهَ إِلَّا هُوَ عَلَيْهِ تَوَكَّلْتُ وَهُوَ رَبُّ الْعَرْشِ الْعَظِيمِ. இந்த ஒரு ஆயத்தை ஒரு தடவை ஓத வேண்டும். இவற்றை ஓதிவிட்டு நீங்க இறங்கினால் அந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் ஹயரானது என்றால் இறைவன் உங்களுக்கு அதை நிறைவேற்றி தருவான். அப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடந்து கிடைக்க வேண்டும். உதாரணமாக இன்டர்வியூக்கு கூட நீங்கள் போகிறீங்க, அங்கே நீங்கள் வெற்றி அடைய வேண்டும். அப்போது அந்த ஒரு தேவை பூர்த்தியாக வேண்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, வீட்டிலிருந்து இறங்குவதற்கு முன்னதாக அழகான முறையில் ஒரு ஒலு செய்து கொள்ளுங்கள். அதன் பின்பு 3 தடவை நான் இனி சொல்ல போகிற சூறாவை ஓதிக்கொள்ளுங்கள். 3 தடவை நீங்கள் ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ளுங்கள். ஒரு தடவை சூரத்துல் தௌபால நான் இப்போ ஓதின அந்த ஆயத்தை ஃபஇன் தவல்லவ் அப்படி தொடங்கக்கூடிய அந்த ஆயத்தை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பின்பு பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் அப்படின்னு சொல்லிவிட்டு துவா செய்துவிட்டு, நான் போகக்கூடிய இந்த காரியத்தை நீ எனக்கு நிறைவேற்றித்தா என்று இறைவிடத்தில் கேட்டுவிட்டு நீங்கள் அந்த வீட்டிலிருந்து இறங்குங்கள். உங்களுடைய காரியம் உங்களுக்கு நிறைவேறி கிடைக்கும். 2வது பிரதிபலன், உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது, நல்ல ஒரு பயங்கரமான காய்ச்சல் உங்களுக்கு வந்து விட்டது, இல்லை ஏதாவது பயங்கரமான ஒரு நோயில் நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. அப்படி ஆனால் ஆத்மார்த்தமாக இறைவா இந்த நோயை நீ எனக்கு போக்கித்தா ரப்பே அப்படின்னு இந்த ஒரு சூறாவை நீங்கள் வழக்கமாக ஓதி வந்தால் உங்களுக்கு அந்த ஒரு நோயை அல்லாஹு தாலா ஷிஃபாக்கி தருவான், குணப்படுத்தி தருவான். அதன் பின்பு உங்களுக்கு தரித்திரம், இந்த முசீபத்து, ஃபக்கீர் என்பதை அல்லாஹு தாலா உங்களுக்கு தரமாட்டான் அப்படின்னு மஹத்துக்கள் நமக்கு ஹதீஸ் வழியாக கற்று தந்திருக்காங்க. 3வது சிறப்பு, 3வது பிரதிபலன், வித்ர் தொழுகையின் பிறகு, அதாவது இஷா தொழுகை தொழுதுவிட்டு அதனுடைய சுன்னத்தையும் தொழுதுவிட்டு தொழ வேண்டிய ஒரு தொழுகை தான் வித்ர் தொழுகை. வித்ர் தொழுகைக்கு ஃபஜருடைய நேரம் வரை நமக்கு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலும் தொழுது கொள்ளலாம். வித்ர் தொழுகை சாதாரணமாக 3 ரக்காத் நாம் தொழுவதுண்டு. அப்போ வித்ர் தொழுகை தொழுதுவிட்டு இந்த ஒரு சூறாவை 7 தடவை அந்த அமர்வில் இருந்து நாம் ஓத வேண்டும். இரவில் வித்ர் தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஒரு சூறாவை அதே அமர்வில் இருந்து 7 தடவை நாம் ஓதி வந்தால் காலை வரை, விடியும் வரை நமது பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு அல்லாஹு தாலா மலக்குகளிடம் துவா செய்ய கூறுவானாம். இறைவன் மலக்குகளிடம் கூறுவானாம், கட்டளையிடுவானாம், மலக்குகளை இவன் இந்த சூறாவை ஓதிய அடியான், இவனுடைய பாவங்களை எல்லாம் பொறுத்து கிடைப்பதற்காக நீங்கள் என்னிடத்தில் துவா செய்யுங்கள் அப்படின்னு இறைவன் மலக்குகளுக்கு கட்டளையிடக்கூடிய ஒரு சூறா இது. இந்த அளவுக்கு பிரதிபலன் நிறைந்த ஒரு சூறாவாகும். நமக்கு வேண்டி மலக்குகள் இறைவனிடத்தில் துவா செய்து கொண்டே இருப்பாங்களாம். அடுத்த பிரதிபலன், நமது மரணத்திற்கு பின்பு நமது கேள்வி கணக்குக்காக கபரில் இருந்து நாம் மஹ்ஷரையில் செல்லும் போது ஒரு அடியான் வித்ர் தொழுகையின் பிறகு இந்த சூறாவை 7 தடவை ஓதியிருந்தால் அந்த மலக்குகளுக்கு நம்மை புரிந்து கொள்ள முடியுமா? எப்படி என்றால் அந்த அடியானுடைய உடம்பெல்லாம் அப்படி மின்னி மின்னி ஜொலிக்குமாம், ஒரு ஜொலிச்சு கொண்டே இருக்குமாம். அவனுடைய உடம்பும் அவனுடைய முகமும் பிரகாசமாகுமாம். அது மட்டும் இல்லாமல் இறைவன் அவனுடைய கையில் நன்மையும் தீமையும் உடைய கிதாபை கொடுப்பான் என்று நமக்கு சொல்ல சொல்ல தீராத அளவிற்கு இந்த சூறாவின் பிரதிபலன் நமக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சூறாவை தொடர்ந்து வாழ்க்கையில் ஓதி வந்த அந்த அடியான் கபரிலிருந்து எழுந்து அவன் சொர்க்கம் செல்லும் வரை அவனுடைய நாவில் லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா, லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா அப்படின்னு அவன் ஓதிக்கொண்டே இருப்பானாம். அவனை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் யோசிப்பாங்களாம், இந்த அடியான் என்ன நன்மை செய்திருப்பான், அவனுடைய உடம்பும் அவனுடைய முகமும் இப்படி பிரகாசமாகிறதே, அவன் இந்த ஒரு லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்று சொல்வதற்கு அவன் என்ன நன்மை செய்தான் அப்படின்னு அவனை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் சிந்திப்பாங்களாம். 4வது சிறப்பு, வெள்ளிக்கிழமை ஜுமாவிற்கு பிறகு
இந்த ஒரு சூறாவை ஒரு அடியான் 25 தடவை ஓதினால், இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும். பெண்கள் ஜுமாவுக்கு போகவில்லை என்றாலும் வீட்டில் லொகர் தொழக்கூடியவங்க தான். அவங்க ஜுமாவிற்கு பிறகு இந்த ஒரு சூறாவை 25 தடவை ஓதினால் அல்லாஹு தாலா 1000 தடவை ஹஜ் செய்த பிரதிபலனை வழங்குகிறான் என்றும், 1000 தடவை இறைவனுடைய மார்க்கத்தில் அவன் ஜிஹாது செய்தா என்ன பிரதிபலனோ அந்த கூலியை அவன் அடைகிறான். இன்னும் முடியவில்லை. அந்த ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த உலகில் உள்ள மோமின்கள் எவ்வளவு எண்ணிக்கையில் ஜுமா தொழுகின்றாங்களோ அந்த தொழுகை எண்ணிக்கையின் நன்மை இவனுக்கு கிடைக்கும். முஸ்லிம்கள் ஜுமா தொழுகை தொழுது கிடைக்கக்கூடிய அந்த கூலி இந்த அடியானுக்கும் கிடைக்கின்றது. இந்த அடியானுக்கு ஆகிரத்தில் உள்ள எந்த ஒரு தண்டனையும் நினைத்து அவன் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. வெள்ளிக்கிழமை 25 தடவை இந்த சூறாவை ஒரு அடியான் ஓதினால் அவன் மஹ்ஷரை நினைத்து பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. அப்போ துனியாவிலும் ஆகிரத்திலும் நமக்கு வெற்றியை கொண்டு தரக்கூடிய ஒரு சூறாவாகும். இனி அந்த சக்தி பெற்ற சூறா, அந்த அழகிய குட்டி சூறா எதுன்னு நம்ம பார்ப்போம். லேலத்துல் கதிரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சூறா தான், வெறும் 5 ஆயத்துக்களை கொண்ட சூறா தான் சூரத்துல் கதிர். எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், இது ரமலானில் மட்டும் ஓத வேண்டிய சூறான்னு. அப்படி கிடையாது. நாம் இப்பொழுதே இந்த ஷோபான் மாதத்திலேயே நாம் இப்பொழுதே ஓத ஆரம்பித்து விடுவோம். ஒவ்வொரு சூறாவுமே வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் தான் இறங்கியது, வெவ்வேறு சூழ்நிலையில் தான் அது இறங்கியது. சூரத்துல் ஃபத்ஹ் ஒரு இரவில் இறங்கியது. அதே போல் சூரத்துல் யாசின் ஒரு சந்தர்ப்பத்தில் இறங்கியது. அப்படி வெவ்வேறு சூறாக்களும் வெவ்வேறு நேரத்தில் இறங்கியது. அப்போ லேலத்துல் கதிரை பற்றி சொல்லக்கூடிய இந்த குட்டி சூறா ரமலானில் மட்டும் நாம் ஓத வேண்டிய சூறா கிடையாது, நாம் எந்த நேரத்திலும் ஓத வேண்டிய சூறாவாகும். இறைவன் கூறுகிறான், இன்னா அன்சல்நாஹு ஃபீ லேலத்துல் கதிர், இந்த குர்ஆனை நாம் ஒரு இரவில் இறக்கினோம். வமா அத்ராக்கமா லேலத்துல் கதிர், நபியே அந்த ஒரு இரவு எப்படிப்பட்ட இரவு என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த லேலத்துல் கதிர் இரவு என்றால் 1000 மாதங்களை விட சிறப்பு நிறைந்த ஒரு இரவாகும். அந்த ஒரு புனிதமான இரவில் மலக்குமார்களும் ரூஹுகளும் அனைத்துமே இந்த உலகில் இறைவனின் கட்டளையின்படி இறங்கி வருவாங்க. சலாமுன் ஹியா ஹத்தா மதலில் ஃபஜர், அதன் பின்பு அவர்கள் இந்த பூமியில் இறங்கி வந்து மூமின்களான மனிதர்களுடைய பக்கத்தில் இறங்குவாங்க, மூமின்களான வீட்டிற்கு செல்லுவாங்க, அனைத்து பள்ளிவாசலிற்கும் அவங்க செல்வாங்க. இந்த நேரம் வரை, எந்த நேரம் வரை? ஃபஜ்ருடைய நேரம் வரை. அந்த நேரம் வரை அவர்கள் இருந்து இந்த மூமின்களுக்காக துவா செய்வாங்களாம். அப்போ திருமறை குர்ஆன்ல 97வது சூரா வெறும் 5 ஆயத்துக்களை கொண்ட ஒரு குட்டி சூரா சூரத்துல் கதிர். இந்த சூரா எப்படிப்பட்ட ஒரு சூரா, இதனுடைய சிறப்பு என்ன, அதனுடைய அர்த்தம், எப்போது ஓத வேண்டும், கிடைக்கக்கூடிய சிறப்புகள் எல்லாவற்றையும் நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். இன்றைய தினத்திலிருந்தே இந்த சூறாவை வாழ்க்கையில் தொடர்ந்து ஓதுவதற்கு இறைவன் தௌஃபீக் புரிவானாக. இறைவன் இந்த சூறாவை நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் நம்மையும், குர்ஆனை நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் நம்மையும் சேர்ப்பானாக. இந்த சூறாவின் பரக்கத்து கொண்டு அல்லாஹு தாலா உங்களுடைய அனைத்து வேதனைகளையும் போக்கி தருவானா. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்னும் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.